வணக்கம் மக்களே, உங்க எல்லாத்தையும் திரும்ப சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம ஒரு மனிதரை எவ்வளவு தூரத்துல இருந்து நம்மளால அடையாளம் கட்ட முடியும்? தோராயமா ஒரு 10 அடி இல்ல ஒரு 20 அடி தூரத்துல இருந்து ஒரு மனிதரை நம்மளால தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஒரு மனிதரை 1.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்புறம் இருக்கிற ஒரு மனிதரை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? அப்படி கண்டுகொள்ள முடிஞ்சா அவங்களோட சட்டையை தெரியுமா, இல்ல அவங்களோட உடல் துணி தெரியுமா, இல்ல அவங்களோட வண்ணம் தெரியுமா? இப்படி பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளேயே ஓடலாம். ஆனா ஒரு பெண் வாழ்ந்திருக்காங்க. 1.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மனிதரோட உடல் வண்ணத்தோட செல்கள் வரைக்கும் அவங்களால பார்க்க முடிஞ்சது. இப்படி ஒரு மனிதர் உண்மையா வாழ்ந்திருக்காங்க. அந்த பெண்ணோட வினோதத்தன்மைக்கான காரணம் என்ன? இப்படி அதற்கு பிறகு யாராவது பிறந்தாங்க. அந்த பெண் யார்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு. ஜெர்மனியோட தெற்கு பகுதிகளில் 1972ஆம் ஆண்டு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காகிதங்களை கிழிக்கிற போட்டி. அந்த காகிதத்தை எல்லா பெண்களுமே கிழிக்கிறாங்க. அதுல ஒரு பெண் மட்டும் அந்த காகிதத்தை கிழிக்கிறத நிறுத்தவே இல்லை. அந்த போட்டி தொடர்ந்து தோராயமா 1.2 மணி நேரங்கள் நடந்திருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத அங்கிருந்த மாணவர் ஒருவர் ஒரு பேட்டியா கொடுத்திருக்காரு. அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட நெகத்தோட அளவு இருக்கு தெரியுங்களா, நம்ம வெட்டின நெகத்தோட அளவு, அதை விட ஒரு 6-7 மடங்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு துகள் அந்த பெண் அதையே 2ஆ பிரிச்சு காட்டியிருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு உறுதிப்படுத்திருக்காங்க. கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய தேர்வாளர்களை அழைச்சு அவங்கள அந்த காயத்தை ஒரு நுண் செயலி மூலமா சரி பார்த்திருக்காங்க. அவைகள் மிக மிக நுண்ணிய அளவில் இருந்த ஒரு காயத்தையும் அந்த பெண்ணால 2ஆக கிழிக்க முடிஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத பொருள் எப்படி நம்ம 2ஆ கிழிக்க முடியும்? ஆனா இந்த பெண்ணு கிழிச்சிருக்காங்க. அவங்க பேரு வெரோனிகா சைடர். இந்த வாழ்க்கைக்குரிய அந்த பெண் தன்னோட 62 வயதுல இயற்கை எழுதுறாங்க. ஆனா அவங்கள பத்தி இந்த உலகத்திற்கு தெரியக்கூடாது என்பதுல மிக தெளிவாக இருந்தவங்க. எந்த ஒரு பேட்டியோ தன்னோட வாழ்க்கை வரலாறோ தன்னோட உடம்ப ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலோ எதுவுமே பண்ணாம தன்னோட வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து இறந்திருக்காங்க. அவங்களோட பார்வையோட அளவு தெரிஞ்சுக்க முன்னாடி தோராயமா ஒரு மனிதனால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? 20க்கு 20, அதாவது 20 அடி தூரம் தான் ஒரு மனிதனோட பார்வையின் அளவை வச்சிருக்க முடியும். பெரும்பாலும் மனிதர்களுக்கு அதை விட குறைவாகத்தான் இருக்கும். அதுல ஒரு சில மனிதர்களுக்கு 20லிருந்து 15, அதாவது ஒரு 40 அடிக்கு மேல தெளிவா தெரியும். 20லிருந்து 10, அதுதான் அதிகமாக இந்த உலகத்தில் நல்ல ஒரு பார்வை கொண்ட மனிதரா பார்க்கப்படுது. ஆனா இந்த பெண்ணுக்கு இருந்தது பாத்தீங்கன்னா 20லிருந்து 2 அப்படின்னா உங்களால 20 அடி தூரத்துல ஒரு மனிதனை பார்க்க முடியும்னா, இந்த பெண்ணால 2000 அடி தூரத்துல இருந்து ஒரு மனிதனோட செயல்பாட்டை கூட தெளிவா சொல்ல முடியும். இந்த பெண் ஒரு இடத்துல அவங்களோட நிகழ்வை பத்தி பகிர்ந்தப்ப தன்னால 1.6 கிலோமீட்டர் தூரத்துல பல மைல்களுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு மனிதரோட வண்ணம், அதாவது தோல் நிறத்தோட செல்கள் வரைக்கும் தன்னால பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட பெண் இவ்வளவு ஒரு சக்தியை பெறக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள கண்டிப்பா ஓடிட்டு இருக்கு. கான் செயிலிங், அதாவது நம்மளோட கண்களோட மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதாவது பார்வையினோட அளவை இது பண்ற இடத்துல கான் செயிலிங் அல்லது கான் போன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறிய பகுதி இருக்கு. அதுல இருக்கிற ஒரு நுண்ணிய கிருமியின் வெளிப்பாடுதான் இந்த அளவிற்கான கூர்மையான பார்வை. ஆராய்ச்சியாளர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பெண் தன்னை லேப் ரேட்டா தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தன்னை வெறும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்திட கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருந்தங்காட்டி இவங்களை எந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் அவங்களால உட்படுத்த முடியல. ஆய்வக கூடத்துக்கு செல்லாதங்காட்டி இவங்களோட நிகழ்வு இப்படித்தான் இருக்குன்னு தோராயமா வகுத்தவங்க தான் கான் செயிலிங். இந்த நிகழ்வுதான் இந்த வண்ணங்கள் மிக தெளிவா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இது உண்மையா, இது மட்டும்தான் காரணமா அப்படிங்கிறது யாராலையும் ஊர்ஜிதமா இதுவரைக்கும் சொல்ல முடியல. மிகவும் வியப்பா இருக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. பிறகு தன்னோட வாழ்க்கையில ஒரு பல் மருத்துவரா தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு இவங்க 62 வயதுல இறந்திருக்காங்க. வெரோனிகா உண்மையாலுமே ஒரு மிகச்சிறந்த
வியக்கத்தக்க வாழ்க்கை. மீண்டும் இப்படிப்பட்ட வித்தியாசமான மனிதரோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒருவரோட வாழ்க்கை நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன்.